யார் எதை சொன்னாலும் உங்களுடைய பகுத்தறிவை கொண்டு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்ன சாக்ரட்டிஸாக இருக்கட்டும், அல்லது தந்தை பெரியாராக இருக்கட்டும், அல்லது எல்லோராலும் புழங்கப்படுகிற ஒரு நல்ல பழமொழியாக இருக்கக்கூடிய நீங்கள் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வதாக இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் இந்த இரண்டுமே இன்றைய காலகட்டத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. காரணம், இன்றைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய அந்த ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். நாம் ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது மனிதர்களையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ நாம் அந்த இடத்திலே ஒரு எழுத்து வடிவத்தில் கொடுத்தோம் என்று சொன்னால் அது ஒரு வீடியோவாக நமக்கு உருவாக்கி தருகிறது. அந்த வீடியோ புதிய விதமான நமக்கு ஒரு சிந்தனையை கொடுத்தாலும், புதுவிதமான ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் கூட அது சில நேரங்களில் நம்மை பயமுறுத்துவதாக கூடவும் இருக்கிறது. இதை நீங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கலாம். இன்றைக்கு நாம் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய பெரும்பாலான அந்த வீடியோக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஏஐ தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த வீடியோ தன்மை, அதில் சொல்லப்படுகிற செய்தியெல்லாம் சரியா என்று நீங்கள் ஆராய்ந்து அதன் பிறகு நீங்கள் அது சம்பந்தமான ஒரு முடிவுகளையோ அது சம்பந்தமான ஒரு போஸ்ட்டுகளையோ கமெண்ட்களையோ நீங்கள் போட வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், யாரோ எதையோ ஒரு வீடியோவை ஒரு ஃபேக்காக உருவாக்கி அவர்கள் சமூக வலைதளங்களில் பரப்புவார்கள். அதை வைத்து கொண்டு நீங்கள் ஒரு செயல்பாட்டில் நீங்கள் இறங்குகிறீர்கள் என்று சொன்னால், உணர்ச்சி வசப்படுகிறீர்கள் என்று சொன்னால், அது உங்களுக்கும் உங்கள் சமூகத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்குமே ஒரு பெரிய இழப்பாய் மாறும் அல்லது எதிர்ப்பாய் மாறும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதீர்கள். சொல்லப்படுகிற அல்லது உங்களுக்கு சொல்லுகிறவர்கள் சொல்வது எல்லாம் சரிதான் என்றும் நீங்கள் நம்பிவிட தேவையில்லை. எது சரி என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த சமூகத்திற்கு அது சரியா என்று பாருங்கள், எதிர்வரும் சமூகத்திற்கு அது சரியா என்று பாருங்கள். அப்படி சரி என்று வருகிற பொழுது நீங்கள் சரி என்றே ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்படி இல்லாவிடில் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக புதிய சிக்கல்களை உருவாக்குவதற்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பலியாகாமல் இந்த சமூகத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கும் என்பதைத்தான் நீங்கள் எல்லாவற்றையும் தீர விசாரியுங்கள். கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பெரும்பாலும் பொய்யாக கூட இருக்கலாம். எனவே நீங்கள் தீர விசாரித்து அதற்கேற்றவாறு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் அடிப்படை நோக்கமாக இருக்கிறது.